Hi students, இப்போ நம்ம fourth problem in exercise 4.3ல பார்க்க போறோம். The question find the value of இதுல ஒரு 3 subdivision கொடுத்திருக்காங்க. First one நம்ம பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா given வந்து tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2. Okay. இப்போ இந்த values எல்லாம் நம்ம என்டர் பண்ணி சால்வ் பண்ண போறோம். tan of cos inverse of 1/2. ஸோ காசுக்கு வந்து எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும் அப்படின்னா 60 டிகிரி. அப்போது 60 வந்து எப்படி எழுதலாம்? ரேடியனில் π/3 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? மைனஸ் இங்கே பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஸோ அப்போ சைன் வந்து 1/2 அப்படின்னா அது 30 டிகிரி. 30 எப்படி எழுதுவோம்? π/6. ஸோ π/6 ஆனால் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் π/6 வரணும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் π/6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி ஆகிடுமா? ஸோ அப்போது tan 90னா π/2. அப்போ tan 90யோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி சொல்லலாம், அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் ஒன் பார்க்குறோம். இப்போ செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்றுக்கும் ஒரு ஃபார்முலா ஃபார்முலா தேவைப்படுது. அது என்னன்றதை நான் அங்கே எழுதிடுறேன். ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன ஃபார்முலானா எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்னொரு ஃபார்முலா என்னென்னா காசுக்கு இதேமாரி. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் தான் இந்த ஃபார்முலா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சைனுக்குள்ளே வெறும் சைன் மட்டும்தான் இருக்கணும். பட் இங்கே டேன்லேயும் இருக்குது, காஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எதுவாக கன்வெர்ட் பண்ணணும்னா சைன்லேயே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்லேயே கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ பாருங்கள், நம்ம சைனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்போ தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது எல்லாமே சைனில் மாற்றுறதுக்கு இந்த ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறேன். லேட்டர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது டேன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டேன் ஆல்ஃபா ஆகிடும். ஸோ அப்போ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். 1/2 இது வந்து டேன் ஆல்ஃபா. அப்படின்னா இது வந்து டேன் ஆல்ஃபா அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னா டேன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து 1 வந்துடும், அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்னா 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது 1 2. அப்போ ஹைப்போட்டெனஸ் என்ன இருக்குன்னா ஹைப்போட்டெனஸுக்கு என்ன சொல்லலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் கிடைக்குமா? விச் இஸ் ஈக்குவல் ரூட்டு 4 + 1 5 அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து ஹைப்போட்டெனஸ். இப்போ எனக்கு டேன் தெரியும், பட் எனக்கு வந்து இது வந்து எதாக மாற்றணும்? சைனாக மாற்றணும். அப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்போசிட் சைடு 1 டிவைட் பை ஹைப்போட்டெனியஸ் தட் இஸ் ரூட் 5. ஸோ அப்போது டேன் ஆல்ஃபா தெரிஞ்சால் சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பிகினிங்லேருந்து பார்த்துன்னு இருக்கோம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து என்ன ஆல்ஃபா வேணும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைட் பை ரூட் 5 அப்படின்னு கிடச்சிடும். இது வந்து ஆல்ஃபா. இங்கே என்ன செஞ்சேன்னா அதே தான் அடுத்த ஆங்கிளில் செய்கிறோம். இது வந்து நான் பீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பீட்டா ஈக்குவல் டு இது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு எடுக்கிறேன்னா இங்கேயும் வந்து காஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருந்தால் காஸ் பீட்டா மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு வரும். இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதில் வந்து ஆங்கிள் வந்து பீட்டா
இப்போ வந்து நம்ம காசுனால என்ன சொல்லுவோம், adjacent சைடுனா அப்போ இந்த சைடு தான், இது 5, adjacent சைடு 4, நெக்ஸ்ட் ஹைப்போட்டெனஸ் டினாமினேட்டர்லேருந்து ஹைப்போட்டெனஸ் சொல்லுவோம் 5. ஸோ அப்போ இந்த சைடு என்ன அப்படின்னாக்கா, இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு வேணும்னா நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட்டு போட்டு இந்த ஹைப்போட்டெனஸோட ஸ்கொயரில் அந்த adjacent சைடோட ஸ்கொயர் வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ ரூட் ஆஃப் இது வந்து 25 - 16 ஈக்குவல் டு ரூட் 9 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ நமக்கு ஆப்போசிட் சைடு கிடச்சிச்சா, தட் இஸ் 3. அப்போ இதிலேருந்து சைன் பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு 3 டிவைட் பை ஹைப்போட்டெனஸ் 5 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு பீட்டா வேணும். ஸோ அப்போது பீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா, சைன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது டேன் இன்வர்ஸில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சைன் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எந்த ஆங்கிள் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த 2 வேல்யூஸும் நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போது தேர்ஃபோர் சைன் ஆஃப் கிவனில் வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கொடுத்துருக்காங்க, மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 கொடுத்துருக்காங்க. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப், இப்போ பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்றது என்ன சொல்லியிருக்கோன்னா ஆல்ஃபா. அதே ஆல்ஃபாவை தான் திருப்பி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைனில் சொல்லியிருக்கோம். இதே ஆங்கிளில் தான் டேன்லேயும் சொல்லியிருக்கோம், இதே ஆங்கிளில் தான் சைன்லேயும். அப்போ சைனை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 யூஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ காசில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆங்கிள், இதை பீட்டான்னு எடுத்தோமா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ பீட்டா வந்து நம்ம சைனில் மாற்றி வச்சுருக்குறோம். ஸோ அந்த வேல்யூ என்னென்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஓகே, சரி, இப்போதான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். sin inverse of x minus sin inverse of y is equal to என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபுல்லாமே எக்ஸு, செகண்ட் வேல்யூ ஃபுல்லாக ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோன்னா சைன் ஆஃப், இங்கே எப்படி எழுதலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுன்றது வந்து ஃபஸ்ட் வேல்யூ 1/√5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y அப்படின்றது 3/5, அது ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 9/25. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் ஒய்ன்றது வந்து 3/5 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப், இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். அப்போ 1/√5, இங்கே வந்து 26 மைனஸ் 9, நியூமரேட்டரில் 16 வரும், 16/25. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4/5 அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் 3/5 இன்ட்டு இங்கேயே அந்த மாதிரி 5 மைனஸ் 4 வரும் நியூமரேட்டரில். அப்போ 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2 வந்துடும், டிவைடட் பை √5. 5 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ டினாமினேட்டர் 2 சேமாக இருக்குது. அப்போ 5√5 நியூமரேட்டர்லேருந்து 4 மைனஸ் 3 2 சார் 6 லெஸ் பண்ணிட்டோம்னா -2 கிடச்சிடும். ஓகேவா? -2. இப்போது இந்த சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், -2 டிவைட் பை 5 இன்ட்டு √5. ஓகே, விச் இஸ் பிலாங்ஸ் டு -1, +1. இந்த வேல்யூ வந்து -1க்கும் +1க்கு நடுவில் தான் இருக்குது. ஏன்னா டினாமினேட்டர் பெருசாக இருக்குது இல்லையா, டினாமினேட்டர் வேல்யூ பெரிய நம்பரால் டிவைட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது -1க்கும் +1க்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ அதனால் சைனையும் சைன் இன்வர்ஸும் நம்ம கேன்சல் பண்ணி இந்த ஆன்சரை எழுதிடலாம். ஓகே, சரி, இதே மாதிரி நம்ம தேர்டு ப்ராப்ளமும், தேர்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னா சைன் இன்வர்ஸில் கொடுத்துருக்காங்களா, இதை வெளியில் காசு இருக்குது, அப்போ காசாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆல்ஃபா. ஸோ லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ன்னு எடுக்கலாம். ஸோ இந்த சைன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் சைன் ஆல்ஃபான்னு வரும். சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/5. ஓகே, அப்போ இங்கே நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா இது வந்து ஆப்போசிட் சைடு மேலே இருக்கிறது. ஸோ இது ஆங்கிள் ஆல்ஃபா எடுத்தோன்னா ஆப்போசிட் வந்து 4, ஹைப்போட்டெனஸ் வந்து 5. ஓகேங்களா?
சரி, அப்போ adjacent சைடு வேணும். அப்போ adjacent சைடுக்கு என்ன செய்வோம், ஸ்கொயர் ரூட்டு போட்டு இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் இதோட ஸ்கொயர். ஓகே, அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25 மைனஸ் இது 16. அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா ரூட்டுக்குள்ளே வந்து 25 மைனஸ் 16 9 கிடைக்கும். ஸோ அப்போ ரூட் எடுத்தால் 3 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு adjacent சைடு வந்து 3. இதிலிருந்து நம்ம காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை ஹைப்போட்டெனஸ் வந்து 5. ஸோ இதிலிருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ சைனை வந்து நம்ம காஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். சிமிலர்லி இங்கே வந்து பீட்டான்னு எடுத்துப்போம். இப்போ பீட்டா ஈக்குவல் டு லெட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஓகே, இப்படி எடுத்துட்டோம். இதுலேருந்து tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆங்கிள் பீட்டான்னு எடுக்கிறேன். இப்போ வந்து tan அப்படின்னால ஆப்போசிட் சைடு டிவைட் பை adjacent சைடு. அப்போ ஆப்போசிட் வந்து இங்கே 3, நெக்ஸ்ட்டு வந்து adjacent சைடு வந்து 4. ஓகேங்களா, அப்போ ஹைப்போட்டெனஸ் என்ன வரும் அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க. 16 ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர் வந்து 9, ஆட் பண்ண 25, ரூட் எடுத்தோம்னா 5. ஸோ அப்போ ஹைப்போட்டெனஸ் வந்து நமக்கு 5 கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம tan கண்டுபிடிப்போம், சாரி காஸ் கண்டுபிடிப்போம். ஏன்னா காஸ் தான் நமக்கு வேணும். அப்போ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ்க்கு என்ன ஃபார்முலா, adjacent சைடு டிவைட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ 4/5 கிடச்சிருமா, 4/5 காஸ் பீட்டா. நமக்கு தேவை பீட்டா. அப்போ பீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா பீட்டா ஈக்குவல் டு இந்த காசு அந்த இடத்துல எடுத்துட்டோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ அப்போது காஸ் ஆஃப் இங்கே சைன் இன்வர்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுவும் ஆல்ஃபா தான், இதுவும் ஆல்ஃபா தான். ஸோ அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே இந்த ஆங்கிள் வந்து பீட்டான்னு எடுத்தோமோ பீட்டோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இது எப்படி இருக்குன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்ரெடி, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது காஸ் ஆஃப், இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இங்கே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும் பொழுது இது வந்து எக்ஸு இது ஒய்யு. அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம், xy 3/5 இன்ட்டு 4/5 மைனஸ் ரூட் ஆஃப் 1 சாரி ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் பண்ணி 9/25 வந்துடும். இன் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர். அப்போ 16/25 வந்துடும். அப்போது which is equal to காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே 3/4 ஆர் 12/25 வந்துடுமா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க 25 மைனஸ் 9. அப்போ 16 வரும். 16க்கு ஸ்கொயர் ரூட் தான் 4. அப்போ 4/25 ரூட் எடுத்தோன்னா 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே 25 மைனஸ் 16. ஸோ அப்போது 9 கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே 9/25 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 3/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/25 ப்ளஸ் இங்கே 4 3s 12/25 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எடுத்து ஆட் பண்ணிடலாம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் 12 + 12 24 கிடைச்சிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 24/25. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டால் என்ன எழுதலாம்னா 24/25 எழுதலாம். ஓகேங்களா, 24/25. ஸோ ஏன் அப்படின்னா விச் இஸ் பிலாங்ஸ் டு -1, +1. நம்ம வந்து இங்கே உள்ள காசு இன்வர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், -1க்கும் +1க்கும் நடுவில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, இதோடைய டொமைன் வேல்யூ எக்ஸோட வேல்யூஸ். அப்போ 24/25 டினாமினேட்டர் பெரிய நம்பராக இருக்குன்னா கண்டிப்பாக அது பாயிண்டில் தான் கிடைக்கும். அந்த நம்பர் 0.9 சம்திங். அப்படின்னா அது கண்டிப்பாக -1க்கும் +1க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.